நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உதயநிதி வெளியே வந்ததுக்கப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்களுடைய வெறுப்பின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு புதிய அரசு அமைந்து 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்திட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி அவதூறு பேசுறது வெறுப்பு தானே. ஏதோ உங்கள் பதவியை அவர் பறிச்சிட்டா மாதிரியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாற்காலியில் அவர் உக்காந்துட்டா மாதிரியும் ஒரு வன்மத்தை தான் என்னால் பார்க்க முடியுதுங்க. இன்றைக்கி பாருங்கள், முதல் கூட்டம் வரும்போதே கருப்பு சின்னம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. வாயை திறங்க, அப்புறம் வேறு ஏதாவது திறங்கன்னுவாங்க. அவர் வாயை திறக்காமலே 35 நாள் இந்த அரசாங்கம் இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துருக்குது. இவங்கள மாதிரி இருக்கணும்னு அவரை கம்பல் பண்ணுறாங்க. அவர் இவங்கள மாதிரி இருக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லையா? நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தோட பேரை மாற்றி ஒரு பண்ணுறது எல்லாமே ஒரு வன்மத்தின் உச்சமாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஒரு முந்தைய ஆட்சி பண்ணுற நல்ல திட்டங்களை பிந்தைய ஆட்சி அது தொடர்ந்தால் காப்பி அடிக்கிறது இல்லை, ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை. அது மக்கள் நலன். ஒன்று இவங்க எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்கன்னா, இம்மெச்சூராக இருக்காங்கன்னா, கொண்ட கொள்கையில் அல்லது சொன்ன இன்னைக்கு கவர்னர் உரையிலேயே அதுதானே இருக்கு. இவ்வளவு நெருக்கடியிலும் எல்லா திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவோம், எல்லா உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்காரு. அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய எரிச்சலையும் உண்டு பண்ணியிருக்கு. எரிச்சல் இல்லை, அதுக்கு ஆட்சியை பற்றி பயங்கரமாக பேசுகிறாரு. எம்ஜிஆரோட அண்ணாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கலன்னு பதட்டத்தில் இருக்கிறார். கதறல் சத்தம் கேட்கலையா சிஎம் சார்னா? நீங்கள் தான் 35 நாளாக கதறிட்டு இருக்கீங்களே, உங்கள் கதறல் கேட்கு. அவருக்கு மக்கள் யாரும் கதறலைங்க. அப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லைங்க. அதாவது ஒரு பேசிக்காக கவர்மெண்ட்னா எப்படி இவங்களுக்கு எரியணும். அப்போ என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்களே. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உதயநிதி வெளியே வந்ததுக்கப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. இங்கே பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பேசுனீங்க. இப்போ கண்ணாடியை பார்த்தா பேசுகிறீங்க அப்படின்ற ஆரம்பித்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா? இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுடைய வெறுப்பின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு புதிய அரசு அமைந்து 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்திட்டு போயிருக்காரு. நாளைக்குலேருந்து ஒரு 4-5 நாளைக்கு விவாதம் இருக்குது. நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரலையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் சட்டசபை நிகழ்வுகளை நான் வெளியிடுவேன்னு சொன்னதை நிறைவேற்றி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி அவதூறு பேசுறது வெறுப்பு தானே. ஏதோ உங்கள் பதவியை அவர் பறிச்சிட்டா மாதிரியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாற்காலியில் அவர் உக்காந்துட்டா மாதிரியும் ஒரு வன்மத்தை தான் என்னால் பார்க்க முடியுதுங்க. அதாவது இன்னைக்கு பாருங்கள், முதல் கூட்டம் வரும்போதே கருப்பு சின்னம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வராங்க. வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு. ஆமாம், வாயை திறங்க, அப்புறம் வேறு ஏதாவது திறங்கன்னுவாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர் வாயை திறக்காமலே 35 நாள் இந்த அரசாங்கம் இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துருக்குது. ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இவங்கள மாதிரி இருக்கணும்னு அவரை கம்பல் பண்ணுறாங்க. அவர் இவங்கள மாதிரி இருக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லையா? அவரை மாதிரி இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்குது. அவரை மாதிரி தாங்க இருக்க முடியும். சும்மா மைக் நீட்டுற இடத்தெல்லாம் பேசிக்கிட்டு அந்த டைலாக் அடிச்சுட்டு போகிற ஆள் இல்லை. அவர் சின்சியராக அவர் வேலையை செய்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறதுல உண்மை இல்லை. எதுனா, முதல்ல நேற்று ஒரு கல்யாணம் நடந்தது. ஆற்காடு வீராசாமி, சீனியர் லீடர், பழம்பெரும் தலைவர். அவருடைய அதான் அந்த இவர் இருக்கார் இல்லையா, கலாநிதி வீராசாமி, அவங்க அப்பா தானே அவர் கலைஞர் காலத்து ஆள். கலைஞர் இருக்கும்போது அநேகமாக திமுகவின் பொருளாளராக இருந்திருக்காரு. மின்வெட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். மின்துறை அமைச்சராக இருந்தார். அந்த மின்வெட்டுத்துறை அமைச்சர்னே சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதனாலேயே ஆட்சியை இழந்தது ஒரு வாட்டி திமுக.
ஸோ அவருடைய குடும்பத்தில் பேரனோ பேத்திக்கோ கல்யாணம் போல அங்கே போய் அப்பாவும் பிள்ளையும் பேசின பேச்சு இருக்கு பாருங்க. அதாவது ஒரு கல்யாணத்தில் போனால் மணமக்களை வாழ்த்தணும், மணமக்களை ஆலோசனை சொல்லணும், இல்வாழ்க்கை அப்படி ஏதாவது சொல்லணும். அரசியல் டைரெக்டாக அரசியல் பேசுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற உதயநிதி எனக்கு சிரிப்பாக இருந்தது. விகடனில் இன்றைக்கி அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த சோபா மாடல் ஆட்சி விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படும், மக்களால் தூக்கி எறியப்படும். அடுத்து நமது கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார். எங்க எம்எல்ஏவே இல்லாத ஆள் எப்படிங்க மந்திரியாக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும்? அதாவது அவங்க கிச்சு கிச்சு மூட்டுறாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு சட்டமன்றத்தில். இந்த பக்கம் கேஎன் நேரு, ஏவா வேலு, இப்படி எல்லாரும் இருக்காங்க. எவன் முகத்தில் பெணக்கலையாக இருக்குது. இவர் தான் பேசிட்டு இருக்காரு. எவன் மூஞ்சிலையும் ஆடலை. ஏன்னா அப்போவே என்ன ஆக போதோ நிலைமை. இப்போ ஏவா வேலை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவர் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அதிமுகவில் கடந்த சட்டமன்ற 20 சி கொடுத்துருக்கிறாராம். அவர் தான் அதுக்கு ஃபுல்லாக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் கொடுத்துருக்காராம். அதான் கூட்டணிக்காரங்க கொஞ்சம் இப்படியும் அப்படியும் ஆடுறாங்க. தள்ளாடுறதுக்கு காரணமே ஒரு கூட்டணி வேட்பாளருக்கும் 20, இன்க்ளூடிங் கூட்டணி வேட்பாளர். அப்படின்னா உங்களுக்கு 234ல் 20ஆல் பெருக்குங்க, 468. இந்த பணம்லாம் ஏவாவேலு பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணல. இந்த கான்ட்ராக்டுகள், டெண்டர்கள் அவங்கக்கிட்டலாம் அட்வான்ஸாக வாங்கிட்டார். அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி செலவு பண்ணிட்டார். இப்போ இவர் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் ரத்து பண்ணி விட்டார். ஈபியில் ஒரு 300 டெண்டரு, அப்புறம் இந்த மேம்பாலம் ஏதோ ஒரு பெருசு, எல்லாத்தையும் காலி பண்ண ஒன்றும். அவன்லாம் போய் இவர் வீட்டில் உட்காந்துட்டான். சொன்னீங்களே செஞ்சீங்களா? பைசா வாங்கிட்டீங்க அட்வான்ஸாக, கான்ட்ராக்ட் இல்லையே, கேன்சல் ஆகி போச்சு, பணத்தை திருப்பி கொடுங்கன்றானா. அவர் எனக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்கன்னு ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு ஒரே எல்லாம் அமைதியாக இருக்காங்களாம். அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லையா சில நாட்களாக. இன்றைக்கி தான் வந்திருக்கார் சட்டசபைக்கு. அதனால் உள்கட்சியிலையும் கொஞ்சம் பூசல் திமுகவில் அதிகமாயிட்டு இருக்குங்க. திமுகவோட வழக்கமே அந்த திருமண விழாக்களில் போய் பேசுறது, அப்படி பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக அப்படிங்கிறத கடந்த இதுலையும் சொல்லியிருந்தாங்க. கடந்த திருமண விழாவிலையும் இதே மாதிரி இல்லை, அரசியல் டைரக்டாக பேச மாட்டாங்க. மணமக்களை வாழ்த்தும் போது கருணாநிதி தான் அப்படி நைஸாக எங்கேயாவது சொருவார். அது மாதிரி தான் இருக்கணும். அதாவது டிகாஷனே கொடுத்துட்டா அது பிளாக் காஃபி, பாலே கொடுத்துட்டா அது பால், ரெண்டையும் கலக்கணும். ஒரு மீட்டிங்கில் போனால் நான் பேசக்கூடாது அரசியல்லாம் சொல்ல, நம்ம எல்லா தொழிற்சங்க கூட்டத்திலே அரசியலை சேர்த்து விடுவோம். அதை பக்குவமாக அந்த ஆளு சில குறிப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவோம். இவங்க பச்சை ஏதோ தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி, அரசியல் கட்சியில் பேசுகிற மாதிரி இல்லை பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தான் பிரச்சார மூடில் இருக்காருன்னு உதயநிதி சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஆனால் இவங்க தான் பிரச்சார மூடில் இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷனு. இவங்க அப்பாவும் பிள்ளையும் 6 மாதத்தில் கவுந்தரும் தாங்காது, சனி போனோம் தனியாக போவாதுன்ற மாதிரி இவங்க தான் மாசக்கணக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தங்கம் தென்னரசை நான் பாராட்டுறேங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், 5 வருஷம் முடிஞ்சு இந்த ஆட்சி போகும்போது எங்களை விட கம்மியாக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா நான் எந்த பதவியும் எடுத்துக்க மாட்டேன்ட்டார், பொறுப்புலே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் இதே சொல்கிறாரு, அவங்க போகும்போது பாருங்க 20 லட்சம் கோடியாக இருக்கும், இப்போ 13 லட்சம், அது 20 லட்சம் கோடி ஆக போகுது பாருங்க. ஆனா இப்போ திமுக அப்ப 5 வருஷம் இருப்பாங்கன்றது அவர் சொல்லுகிறாரு, அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கு தான் அவருக்கு நன்றி. இப்போ திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இப்போ தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது, கரண்ட் கட்டு, இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டுறாங்கன்னு சொல்றது. இன்னைக்கு ஒரு போராட்டத்தையும் பார்த்தோம், மினி போராட்டம் வச்சிருந்தாரு கையில பேம்ப்ளெட்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் நம்மளை காப்பி அடிக்கிறாரு, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தோட பேரை மாற்றி இவர் பண்ணுறது எல்லாமே ஒரு வன்மத்தின் உச்சமாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? சரி, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அந்த சத்துணவு திட்டத்தை இவர் என்ன சொன்னார்? நல்ல திட்டம் தானே அது. கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இளம் தளிர்களை கையேந்த விட்டுட்டார், அதுங்க கையில் தட்டை கொடுத்துட்டார் எம்ஜிஆர்னாரு.
ஆனால் காலத்தின் கோலம் பாருங்க, இவர் ஆட்சிக்கு வந்தோடனே அதை நிறுத்த முடியல. முட்டை கொடுக்குறேன், சத்துணவு கொடுக்குறேன்னு தான் சொல்ல முடியும். சில நல்ல திட்டங்களை தொடர்வதில் எந்த ஆட்சிக்கும் தடை இல்லைங்க. இப்போ அம்மா உணவகங்கள், அதை ஸ்டாலின் பெரிய மனசன் மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக அது தொடரும்ட்டார். ஆனால் அப்படி சொன்னவர் அதை செயல்படுத்தினாரா இல்லை, எல்லாம் டஞ்சன் மாதிரி ஆகி அதெல்லாம் அப்படியே மூடி போட்டு வீணாக போச்சுங்க, பொருட்கள் உள்பட. ஆனால் இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறாரு, அது நல்ல உணவு, அந்த திட்டம் அந்த அம்மா கொண்டு வந்தது, அதை தொடருவோம்னு சொல்லி பேர் கூட மாற்றாமல் அதே இதில் தான் போய் ஃபோட்டோ கூட அவங்களது தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆட்சி அதெல்லாம் போட்டுக்கல, அப்டேட் பண்ணி இன்னும் புது புது பொருள்லாம் வாங்கிறதுக்கு நிதி ஒதுக்கி ரொம்ப தரமாக இருக்குதுன்றாங்க, குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குன்றாங்க. அப்போது ஒரு முந்தைய ஆட்சி பண்ணுற நல்ல திட்டங்களை பிந்தைய ஆட்சி அது தொடர்ந்தால் காப்பி அடிக்கிறது இல்லை, ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை. அது மக்கள் நலன், அது ஒரு கவர்மெண்ட் தொடர்ந்து தாங்க இருக்கு. ஆள் தான் மாறுறீங்க, பஸ்ஸாக தான் இருக்குது, டிரைவர் கண்டக்டர் ஷிஃப்ட் மாறுற மாதிரி. இது கவர்மெண்ட்ன்றது அது பொதுவாக இருக்கும். அப்போ அந்த திட்டங்கள் இப்போ ஒன்றும் இவங்க எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்கன்னா, இம்மெச்சூராக இருக்காங்கன்னா, மே 15 இவர் மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாரு, 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் வாக்கில் வெற்றி பெறுகிறார், 15ஆம் தேதி போடுறாருங்க இவர் ஸ்டாலின். இந்த திட்டத்தை நிறுத்தினால் கொதித்தெழுவார்கள் மக்கள், பெண்கள் ஊயின்றாரு. இவர் போட்டதை படிக்கிறதுக்குள்ள எல்லார் அக்கௌண்ட்லேயும் விழுந்துடுச்சுங்க பணம். ஏன் இந்த பொறுமை இல்லை உங்களுக்கு? ஒரு பெரிய போராட்டம் பண்றேன்னு சொன்னதுனால பயந்து தான் தாவேக அரசு இதை பண்ணதா சொல்றாங்க. அதாவதுங்க, அவங்க நிறுத்துறதாவே சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, 2500 கொடுக்க போறேன்றாங்க. இப்போ இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், 2500 கொடுப்பதற்கான அந்த திட்டங்கள் வழிமுறைகள்லாம் ஆராய்ச்சி பண்ண ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. இப்போ 75,000 ஆக்கிட்டார் விவசாயிகள் கூட்டுறவு கடன். அது 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடி, அதுக்கு மேலே இருந்தால் 35,000 வரைக்கும் இது பண்ணுறாங்க. இந்த கிவன் டிஃபிகல்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், இன்னைக்கு நம்ம மாநிலம் சந்தித்துட்டு இருக்கிற ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையே கொண்ட கொள்கையில் அல்லது சொன்ன இன்னைக்கு கவர்னர் உரையிலேயே அதுதானே இருக்கு. இவ்வளவு நெருக்கடியிலும் எல்லா திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவோம், எல்லா உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்காரு. அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய எரிச்சலையும் உண்டு பண்ணிருக்கு. எரிச்சல் இல்ல, கவர்னர்கிட்ட பேசும்போது கவர்னர் எஞ்சி வெளியே போறத பார்த்தோம். இங்கடா தேசிகை தான் ஃபர்ஸ்ட் ஒலிக்குது, தேசிகை தான் ஃபர்ஸ்ட் ஒலிச்சது, ஓகே நல்ல விஷயம். ஆனா 2 வாட்டி எப்படி நீங்க தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் ஒலிக்குது, தேசிகை தான் எப்படி 2 வாட்டி ஒலிச்சதுன்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. நாங்கள் கவர்னர் கிட்ட எப்பவுமே சண்டை பிடிச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தா கவர்னர் எங்களை பற்றி தாவேக ஆட்சியை பற்றி பயங்கரமாக பேசுகிறாரு, எம்ஜிஆரோட அண்ணாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம். ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாருங்க, என் மகன் மித்தின் அரசியலுக்கு வரவே மாட்டார், அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருப்பார். ஏன் அதிமுக ஒரு அரசியல் இயக்கம் இல்லையா? இது என்ன சமரச சன்மார்க்க சங்கமா? பொறுப்புகள் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அரசியலில் வரமாட்டார். நீங்க திருப்பி போய் கேளுங்க, நான் 2 வாட்டி கேட்டேன், என் மகன் அரசியலுக்கே வரமாட்டார். அப்ப அதிமுகவை கலைச்சிட்டாங்களா இல்ல அதிமுக அரசியல் இல்லாம ஆயிப்போச்சு? அரசியல் சொல்லியிருந்தாரு ஒரு காலத்துல, நான் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நடிக்க வர மாட்டேனாரு, அரசியலுக்கு வர மாட்டேன், அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டேனாரு, துணை முதல்வர் இவ்வளவு சீனியருங்க இருக்காங்கன்னாரு. இப்போ முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கலன்னு பதட்டத்தில் இருக்கிறார். கதறல் சத்தம் கேட்கலையா சிஎம் சார்னா? நீங்க தான் 35 நாளா கதறிட்டு இருக்கீங்களே, உங்க கதறல் கேட்கு, அவருக்கு மக்கள் யாரும் கதறலைங்க. அதனால நீங்க இந்த அதிமுகவில் போயிட்டேன் நான். அதாவது ஆளுநர் அண்ணாவை பேசுறாரு, ஆட்சியை புகழறாருன்றாங்களே, ஒரு காமன் சென்ஸ் வேணாம். ஆளுநர் உரை யார் தயார் பண்றாங்க? ஆளுநர் ஆபீஸ்ல இருந்து எழுதி எடுத்துன்னு வர்றாரா? ஆளுநர் உரை என்பது ஆளுகின்ற அரசால் அமைச்சரவையால் ப்ரிப்பேர் பண்ணது. அது தன்னுடைய ரோட் மேப்பை சொல்லும். எப்பவுமே ஆளுநர் எப்போ உரையாற்றுவார்? இந்த மாதிரி புதுசாக ஒரு சட்டமன்றம் தொடங்கும் போது, இல்லைன்னா ஒரு புத்தாண்டு, ஒரு வருஷத்துல முதல் கூட்டம், இதுதான் மரபு. அப்போ அவர் வாசிப்பார், எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுவார்,
எழுதுந்து வாலியோ கண்ணதாசனோ இருக்கும். அது போல இந்த அறிக்கையை தயார் பண்ணுவது ஆளுகிற அரசாங்கம், கவர்மெண்ட். புதிய திட்டங்கள் இல்லைன்றாங்களே, புதிய திட்டங்கள் இல்லை, அறிவிப்புகள் இல்லை, ஃபுல்லா வரும் சுயத்தம்பட்டம். அது பட்ஜெட்டுக்கு வெயிட் ஃபார் த பட்ஜெட். ஓகே, இப்போ ஒயிட் பேப்பர் வெளியிட்டாரு, இப்போ ஆளுநர் உரை, இதில் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. அது இல்லையே இது இல்லைன்னா பட்ஜெட் வருது இல்லை, பாருங்க பட்ஜெட் போட போகிறாங்கல்ல. ஸோ பொறுமை வேணுன்ற நான். அதாவது திரும்ப நீங்கள் குறுக்கிட்டீங்க, ஆளுநர் உரை என்பது ஆளுகிற ஆட்சியாளர்களால் தயார் பண்ணுறது. இன்ஃபேக்ட் கேபினெட் வில் அப்ரூவ் த ஸ்பீச் ஆஃப் தி கவர்னர். அப்போ அந்த கேபினெட் வந்து அவங்க முதல்வரை பற்றியும் அவங்க ஆட்சி அமைப்பதை பற்றியும் சிலாகித்து தானேங்க பேசணும். அவர் பின்னணி குரல் கொடுத்தாரு, அவரை போயிட்டு இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு, ஏதோ உறவு வந்துச்சு. இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இந்த பிரேமலதா இருக்காங்களே தேமுதிக, அவங்களும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை அவர் ஆட்சிக்கு தான் ஆதரவாக பேசுகிறாரு. ஏங்க ஆட்சிக்காரன் எழுதி வச்சது தானேங்க அவர் படிக்கிறாரு, அவர் பேசலை, ரெட், அவ்வளோதான். அவர் வந்து படிச்சாரு. நான் ஆர்லேக்கரை நான் பாராட்டுறேங்க, நீங்க கரெக்ட். ரவி வந்துங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிற விஷயத்தெல்லாம் கடந்து போயிடுவார், படிக்க மாட்டார், அப்படியே பாஸ் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போயிடுவார். அது ஒரு பெரிய கலாட்டா ஆகும். ஆனால் இந்த ஆள் ஆர்லேக்கர் பாருங்க, தன்னுடைய ரோலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே வரும் இந்த பீஸ் தான் பேசுறதா நம்ம வேலை, இதை படிக்கணும். இங்கிலீஷில் தான் இருக்குது, அவருக்கு மீனிங் தெரியாமல் படிச்சுட்டாருலாம் சொல்ல முடியாது. தமிழில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் படிச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த சில ஊருங்கள்லாம் ரொம்ப தடுமாறினாரு. ஆனாலும் நான் அவரை பாராட்டுறேன். ஏன் தெரியுங்களா, அவருக்கு நல்லா தெரியுது யூனியன் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த வந்து வரி பகிர்வில் வந்து பாரபட்சம் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ வருமானம் கொடுக்குறோம், போதுமான வருவாய் வரமாட்டேங்குது, தேவைப்பட்டால் சட்ட போராட்டம் நடத்துவோம், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கிறோம்லாம் எழுதியிருக்கு. இவங்களுக்கு எரியணும் அப்போ. ஏன்னா இவங்க பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேன்றாரு, வாய திறந்தாரா பார்த்தீங்களா, எழுதியே கொடுத்துட்டாரு கேபினெட்ல முடிவு பண்ணி, அதை கவர்னரையே படிக்க வச்சிருக்கிறாரு. நீங்க ஏதாவது இந்த மாதிரி செய்ய முடிஞ்சிருக்குதா? அப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லைங்க. அதாவது ஒரு பேசிக்காக கவர்மெண்ட்னா எப்படி, அது எவ்வளோ நாளாகவும் செட்டில் டவுன் ஆக, அதுக்கு வந்து என்ன பொறுப்பு நான் கேட்குறேன். 38 நாள் 40 நாள் ஆகுதுங்க. இந்த 40 நாள்லையா வந்து போதை கலாச்சாரம் வந்துச்சு தமிழ்நாட்டில்? இல்லை இந்த பாலியல் கொடுமைக்காரெல்லாம் 40 நாளில் தான் பிறந்து வளர்ந்துட்டானா? சரி, நம்ம தமிழ் சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குங்க. இது ஒரு நாள் 2 நாளில் நடக்கலைங்க. கடந்த 10 விஜய சொல்லியிருக்காருங்களே, இந்த அறிக்கையில் இருக்குது, கடந்த ஆட்சியில் இந்த போதைப் பொருட்கள் விநியோகம் சப்ளை இதெல்லாம் வந்து கடத்தல் எல்லாம் வந்து கேள்வி கேட்பார் என்று பரவி விட்டது. நமக்கே தெரியுது, இன்னைக்கு ஹைஸ்கூல் வரைக்கும் கஞ்சா அப்படின்லாம் போயாச்சு, டேப்லெட்டு ஊசின்றான், எல்லாம் மோசமாக இருக்குது. நான் அதை பற்றி கவலைப்படுறேன். நம்ம தமிழ் சமூகம் மிருகமாயிட்டு இருக்க. இப்போ கோயம்பேடில் ஒரு டான்ஸ் பாரில் ஒரு லேடி, சின்ன பொண்ணு, இலங்கை ஸ்ரீலங்கன் பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து ஆடலையும் ஏதோ ப்ராப்ளம், எந்த அளவுக்கு குரூரம் ஆயிடுச்சு போதை மனிதனா. அவங்க 2 வீலரில் போகிறாங்க, இவன் பின்னால் போய் காரில் அடித்து கொள்றான்னா அவன் மனிதனாக இல்லை, மனிதன் பாதி மிருகம் பாதி நிலை. உடனே கைது பண்ணிடுறாங்க, பாலியல் குற்றங்கள் நடக்குது, கைது நடந்தது. அது தாவேகா நிர்வாகியா இருந்தாலும் சரி, தாவேகா கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, கைது தான். ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் கொஞ்சம் துரிதமா இருக்கணும், உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க ஊடகங்கள் பாலியல் குற்றங்கள் எங்க நடந்தாலும் சரி உடனே அது ஒரு மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு அதை காமிச்சிடுறாங்க. அப்ப மக்கள் மத்தியில் என்னன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு நடக்குதா, இப்போ அவங்க ஒரு மூதாட்டி சொல்றாங்க, இளம்பெண் சொல்றாங்க, ஒரே நாள்ல இத்தனை குற்றச்சாட்டுகளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிலதெல்லாம் வந்துங்க மீடியா வந்துங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்க. சில விஷயங்கள்லாம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேர் கூட சொல்லக்கூடாது, இரு சமூகங்களிடையே மோதல் தான் சொல்லணும். இப்போ ரொம்ப யூஸ்வலா பேர் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. இல்ல இப்போ இருக்கிற இந்த மீடியா பாருங்க, போன ஆட்சியில வந்து அடங்கி ஒடுங்கி குடுங்கி இருந்தாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆட்சிக்கு எதிராக வாயே திறக்க மாட்டாங்க. அரசுக்கு கெட்ட பேர் வர்ற செய்திகளெல்லாம் சபரீசன் வந்து ஃபில்டர் பண்ணிடுவார். நல்லாட்சி நடந்துட்டு இருக்குது, ஜாலியாக 5 வருஷம் ஓட்டினாங்க.
ஆனால் இப்போ தடையெல்லாம் போயாச்சு, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், நியூஸ் யாரும் எல்லா கருத்து என்ன வேணா சொல்லலாம், சுதந்திரம் இருக்கு. ஆனால் பாருங்க மிஸ்யூஸ் ஆஃப் இது, இவங்களுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால் தான், அடக்கி வச்சாதான் அடங்குவாங்க போல இருக்கு. ஏன்னா இல்லைன்னா இது மாதிரி சம்பவங்களை பெருசு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சம்பவங்களை ட்ரமட்டைஸ் பண்ணுறாங்க, பிஜிஎம்லாம் போடுறாங்கன்னா இதெல்லாம் மகிழத்தக்க விஷயமாங்க. 7 வயசு சிறுமி. ஆனால் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் உண்டுங்க. அதாவது இந்த சமூகம் மாறணும், சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு வரணும். போலீஸு நீங்கள் 2500 சிங்கப்பெண் வந்துட்டால் தமிழ்நாடு சரியாயிடுமா? 8 கோடி பேர் சரியாயிடுவாங்களா? அவங்களுக்கே பாதுகாப்பு வேணும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆமாம் ஆமாம், அவர் ஆட்சியில் அப்படி தானே. அம்மாவுடைய பாலிகையை கொள்ளை அடிச்சாங்கல்ல. இவர் பேர் வச்சிருக்கார, படம் வச்சிருக்கார, இவர் ஆளாக்கிய இதய தெய்வம். இவர் சீஃப் மினிஸ்டர், இவர் தான் போலீஸ் இன்சார்ஜ். ஆனால் இதய மாளிகையை அடித்து நொறுக்கி கொலை நடந்தது. இவர் ஆட்சியில் இருந்தார், என்ன பண்ணார்? அதனால் பேசுறது எல்லாருக்கும் எளிதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், குற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. அதுக்கு காரணம் கட்சி மேலே பழி போகிறத விட்டுட்டு ஏண்டா அதிகமாகுது. இப்போ வடநாட்டுக்காரர்கள் நிறைய பேர், நேற்று பார்த்தேன் ஒரு 3 கேஸில் நாகாலாந்துன்றானுங்க, அஸ்ஸாம்ன்றானுங்க, பீகார்ன்றானுங்க. இன்னைக்கு தமிழ் சமூகம் என்பது ஒரு பெரிய முட்டு சந்தில் நிற்கிது. போதை அதிகமாக உள்ள ஊறிடுச்சு. திருத்தணியில் ரீல்ஸ் போட்டாங்கல்ல, ட்ரெயினில் பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு, அப்போ அந்த ஆட்சியில் என்ன இருந்தது? ஸோ போதை என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சுங்க. இவர் என்ன சொன்னார், மா சுப்பிரமணியம், இங்கே யாரும் கஞ்சாலாம் இங்கே யாரும் இது பண்ணுறதில்ல, வெளியேருந்து வருது. வெளியேருந்து வர்றதை தடுக்கிறதுண்டா உண்மையில? குஜராத்லேருந்து வருது, நேபாளிலேருந்து வருது, இன்னைக்கு கேரளாவில் பிடிச்சிருக்காங்க, ஒரிசாலேருந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறானுங்க, ஒரிசாக்காரங்க 2 பேர். ஸோ நம்ம நாடுன்றது நமக்குள்ளே இல்லை, வேலி போட முடியாது. ட்ரெயின் போகுது வருது, எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க. ஆனால் குற்றங்கள் நடப்பது இந்த ஆட்சியை தவறாக சித்தரிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்த விட்டு ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு முன்னால் இவ்வளோ மோசமாக இல்லையா? வழிமுறைகளையும் தேடணும். அதாவது நம்ம இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அதான் ஆசைய தமிழ் மேன், தமிழ்நாட்டின் ஒரு மனுஷனா எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.